குடும்பத்தோட வாரிசு இந்த வீட்டுக்கு வரணும்னு இவ நடத்துற பூஜையும் பிரார்த்தனையும் ஜீவா ஜீவான்னு இவ தவிக்கிற தவிப்பும் உங்க யாருக்குமே தெரியலையா? ஜீவா மேல இவளுக்கு எவ்வளவு அன்பு இருந்தா ஜீவான்னு யாரோ ஒருத்தன் போன் பண்ணதும் இத பத்தி யோசிக்காம இவ கிளம்பி போயிருப்பா. நீங்க யாராவது இவ ஆயிட முடியுமா? அத்தை, நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அத்தை இதெல்லாம்? அப்படியெல்லாம் விட முடியாது ஜானகி. இந்த பிரச்சனை இத்தோட முடியல. நான் தான் ஜீவான்னு போன் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஆமாமா, ஜீவா இங்க வரக்கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்க. அவங்களும் ஜீவாவை தேடுறாங்க. நாம அவனை கண்டுபிடிச்சிட்டோமான்னு வேவு பாக்குறாங்க. இதெல்லாம் அந்த புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும் பெரியப்பா. அவளை பிடிச்சோனா அவளை 2 தட்டு தட்டினாலே இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னாலதான் இத்தனை பிரச்சனை. அந்த போன் வந்ததும் நான் நம்பிட்டேன், யோசிக்காம போயிட்டேன். அத்தை, நீங்க எதுக்கு அத்தை வருத்தப்படுறீங்க? உங்க நிலையில யார் இருந்தாலும் அந்த முடிவு தான் எடுத்திருப்பாங்க. நம்ம ஜீவாவை தானே தேடிட்டு இருக்கோம். எந்த நேரமும் அவனை பத்தி தான் பேசிக்கிட்டு, எந்த நேரமும் அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அவனை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமான்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஜீவான்னு ஒருத்த வந்து பேசும்போது உங்களுக்கு எப்படி அத்தை சந்தேகம் வரும்? சந்தேகப்படலாம் ஒண்ணு வேண்டாம். வீட்ல யாரையாவது இவங்க கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? ஏன் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லி இருந்திருக்கலாம்ல? சொல்லாம போய் எல்லாரையும் பதட்டப்படுத்திட்டாங்க. ஏய் பத்மா, கொஞ்சம் நிறுத்துறியா? இப்ப நான் என்ன பிபியா ஊதிட்டு இருக்கேன்? உண்மைதானே சொல்றேன். என்னது, நீ உண்மையை சொல்றியா? ஏன் உங்க காதுல வந்து பொய் பொய்ன்னு கேக்குதா? ஏய், நான் என்ன சொல்றேன்? ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்பதான் அவங்க முடிச்சாங்க, இப்ப நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? ஜானகி, நீ போய் போன் எடு. அத்த, ஜீவா, அந்த புவனேஸ்வரி அடுத்த அம்ப ஏவி விட்டுட்டாங்க போல. நீ நிஜமாவே ஜீவா தான் பேசுறியா? ஆமா அத்த. இப்படி ஒரு கேள்வி உங்க வாயில இருந்து வரணுமா? நம்ம குடும்பத்துல இப்படி நடக்கணுமா? ஏன் அத்த அப்படி பண்ணீங்க? அத்த, எவனோ ஒருத்தன் போன் பண்ணி நான் தான் ஜீவா, எனக்கு கஷ்டம்னு சொன்னா நீங்க பணத்தை எடுத்துட்டு போயிடுவீங்களா? பணத்தை விடுங்க அத்த. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? எங்களால தாங்கிக்க முடியுமா? ஜீவா, 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 எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. நான் பத்திரமா திரும்பி வந்துட்டேன். நீ வீட்டுக்கு வந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா சொல்லு? எங்க ஜீவா தான் பேசுறான். சரி ஜீவா, நீ இப்ப எங்கப்பா இருக்க? இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்குனா அப்போ நீ இங்க தானே இருக்க, எங்க பக்கத்துல தானே இருக்க நீ? ஆமா அத்த, உங்களை சுத்தியே தான் நான் இருக்கேன். அப்புறம் ஏன்டா வீட்டுக்கு வர மாட்டேங்கிற? இவ்ளோ தப்பு நடக்கிறதுக்கு காரணமே நாங்க எல்லாருமே உன்னை தேடுறது தானே. நீ வந்திருந்தா எவனோ ஒருத்த நான் தான் ஜீவான்னு ஏன்பா போன் பண்ண போறான்? நீ வீட்டுக்கு வாடா செல்லும். நீ எப்ப வர? நான் கண்டிப்பா ஒரு நாள் வரேன். ஆனா இப்ப என்னால வர முடியாது. ஏன் அப்படி சொல்ற? நான் சில கடமைகளை முடிக்க வேண்டியது இருக்கு அத்தை. அதெல்லாம் முடிச்சிட்டு வரேன். அப்படி என்னடா கடமை இருக்கு உனக்கு? என்ன பண உதவி வேணுமா இல்ல வேற ஏதாவது உதவி வேணுமா சொல்லு. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம் அத்தை. உங்களோட அன்பு, மாமாவோட கௌரவம், அதை தாண்டி எனக்கு வேற என்ன சொத்து இருக்க போகுது? எனக்கு எதுவுமே வேண்டாம் அத்தை. உங்க அன்பு மட்டுமே போதும். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறிய ஜீவா. கொஞ்சம் இரு. எங்க ஜீவா கிட்ட பேசுறீங்களா? அத்தை, இனி ஜீவான்னு யார் பேசினாலும் நீங்க பேசாதீங்க.
பேச மாட்டேன், கண்டிப்பா பேச மாட்டேன். இரு இரு, போனை மாமா கிட்ட குடுக்கறேன். ம். ஜீவா மாமா ஜீவா, நீ எங்க இருந்தாலும் என் மருமக, அத மட்டும் மறந்துடாத. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு தாங்கறதுக்கு இந்த மாமா, உன்னோட தாய் மாமா இருக்க. உனக்கு எப்ப இங்க வரணும்னு தோணுதோ அப்ப இங்க வா. உனக்காக இந்த குடும்பமே காத்திருக்கு. ஜானகி, ஜீவா அத்தை. பண்ணிட்டா கிட்டலாம் பேச சொல்லலாம்னு பார்த்தேன். இல்லங்க, மறுபடியும் அவன் பேசுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் நீ இப்ப ஜீவா தான் பேசினானா, இல்ல ஏற்கனவே ஒருத்தன் ஃபோன் பண்ணி ஏமாத்துனானே அதே மாதிரி ஃபோன் பண்ணி அடுத்து எவனாவது ஒருத்தன் ஏமாத்திர போறான்? இப்ப பேசுனது நிஜ ஜீவாதான். நிஜ ஜீவான்னு எப்படி இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க மாமா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவன் போன் நம்பர் கேட்கல, எங்க இருக்கான்னு கேட்கல, என்ன செய்யறான்னு கூட கேட்கல. பார்வதி, உறவுங்கிறது அன்புங்கிறது அது ஒரு உணர்வு. உன் மாமான்னு முதல் தடவை கூப்பிட்ட போதே அவன்தான் நிஜ ஜீவான்னு நான் உணர்ந்தேன். என்ன உணர்ந்தேன், எப்படி உணர்ந்தேன், என்னால அத உங்ககிட்ட எல்லாம் விவரிச்சு சொல்ல முடியாது. இப்ப நம்ம ஜீவா பேசினத கேட்டதுல இருந்து அவனை பார்க்கணும்னு மனசு துடிக்குது. சீனு, மாயா, எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும். இனிமே அவனை கண்டுபிடிக்கிறதுல பிரச்சனையே வராது பெரியம்மா. ரொம்ப முக்கியமா அந்த புவனேஸ்வரியால இனிமே எதுவுமே பண்ண முடியாது.